கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்காக கடைசியில நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசுகிற நல்ல வார்த்தை ஏசாயா 26 ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், அப்பா உங்களை பூரண சமாதானத்துடன் நான் உங்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு ஒரு சின்ன சமாதானம் கிடைச்சா போதும், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, ஸ்கூலில் சமாதானம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் சமாதானம் இல்லை, நான் என்ன காரியம் செய்கிறேனோ எதுலேயுமே சமாதானம் இல்லை சொல்லி நீங்கள் நினைத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் சாதாரண ஒரு சமாதானத்தை கேட்குறீங்க. ஆனால் அப்பா சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறேன். இன்று இந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது யாரு? பிசாசாகிய ஒரு எதிராளியானவன். ரோமர் 16:20 அப்பா சொல்றாங்க, ரோமன் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தான உங்க காலையில நசுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறான். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு விரோதமா என்ன காரியம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அழித்து போட்டு அப்பா உங்களுக்கு நான் சாதாரண ஒரு சமாதானத்தை அல்ல, பரிபூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அதே 26 verse 12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அப்பா சமாதானத்தை கட்டளையிடுறாங்க. இது பரலோக ஜியோ, இதை யாராலையும் மாற்ற முடியாது. உலக பிரகாரமா கவர்மெண்ட் போடுற ஜியோ கூட மாற்ற முடியும், ஆனால் இந்த பரலோக ஜியோவை யாராலையும் மாற்றவே முடியாது. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் தான் சொல்றாங்க, உங்களுக்கு இன்று அப்பா சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, இனிமேல் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக எல்லா கிரியைகளையும் இனி அவர் நடத்த போகிறார். நீங்க செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்பா சொல்றாங்க, இனி நான் நடத்தி உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருவேன் என்று சொல்லுகிறார். இங்க அப்பா ரெண்டு காரியம். ஒன்று, சமாதானத்தை யாருக்கு தருவாரு, யாருக்கு தர மாட்டார். ஃபர்ஸ்ட் யாருக்கு தர மாட்டார்னா, ஏசாயா 48:22 ஐசாயா 48:22 துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்கனுக்கு. அப்பாவுக்கு பிரியம் இல்லாம செய்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்காது. வேதத்தை வாசிக்காதவங்க, ஜெபிக்காதவங்க, அப்பாவுக்கு பிரியம் இல்லாம வாழ்கிறவங்களுக்கு சமாதானம் இருக்காது. அடுத்து 2 ராஜாக்கள்ல 9:22 2 Kings 9th verse 22 யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். அங்க யோராம் யெகூவை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா சமாதானமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யெகூ சொல்றாரு, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அடுத்து அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். இங்க யாருக்கு சமாதானம் இல்லை? வேசித்தனம் பண்ணுகிறவர்களுக்கும் பில்லி சூனியங்கள் மந்திர தந்திரம் செய்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை. விபச்சாரம் வேசித்தனம் செய்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. மந்திர தந்திர சூனியங்கள் செய்கிறவங்களுக்கு சமாதானம் இல்லை. இன்னைக்கு ஏதோ அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்களும் நினைப்பீங்க, அவங்க அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க பிரதர், நான் தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்பா சொல்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்பா அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல. ஏசப்பா எங்கே இருக்காங்களோ அங்கே தான் சமாதானம் உண்டு. யோவான் 20 19-26 2 பார்த்தீங்கன்னா, ஜான் 20 verse 19 and 26 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த மனிதர்கள் சீசர்கள் தான், ஆனால் யாருக்கு பயந்துட்டு இருந்தாங்க?
யூதருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதே போலதான் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஏசப்பாவுக்கு பயப்படுறது கிடையாது. யாருக்கு பயப்படுறோம்? பிசாசுக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். அப்பாவுக்கு பயப்படுறதுன்னா வேற ஒண்ணும் இல்லை. அப்பாவுக்கு பிரியமான பைபிள் அதிகமா படிக்கணும். ஐயோ படிக்கலையே, அப்பா மனசு புண்படுமேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். இங்க இவர்கள் பயந்ததுனால கதவு பூட்டிட்டு இருந்தாங்க. அந்த கதவு பூட்டிட்டு இருக்கும் பொழுதும் அப்பா அவங்க நடுவுல வந்து சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இன்றும் உங்கள் கதவு, இருதய கதவு பூட்டி இருக்கலாம். இன்று அப்பா சொல்றாங்க, இன்றைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல உங்களுக்கு சமாதானம் வரும். உங்க பிசினஸ்ல சமாதானம் வரும். நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாவற்றிலும் சமாதானம் வரும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் அப்பா சொல்றாங்க, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், யார் திறந்தாலும் நான் உள்ள வருவேன்னு சொல்றாங்க. இன்று உங்க வாழ்க்கைக்குள்ள அப்பா வர விரும்புறாங்க. உங்க இருதயத்துக்குள்ள வர அப்பா விரும்புறாங்க. வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அப்பா விரும்புறாங்க. அதே அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல மீண்டும் பார்க்கலாம், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, அப்பொழுது இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். திருப்பி அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம். நீங்க சந்தேகப்படவே வேண்டாம், நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ரோமன்ஸ் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தினால். அப்பா எனக்காக மரித்தாங்க, எனக்காக 3ஆவது நாள் உயிரோடு இருந்தாங்க, அப்பா நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா, என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்கத்தனை எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா உங்க ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. நீங்க உண்மையாய் கூப்பிடும் பொழுது அப்பா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினாலதான் நீதிமானாயிருக்கிறீங்க. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினாலதான் என்ன வரும்? சமாதானம் வரும். சிலர் நினைக்கலாம், நான் பயங்கரமாக பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு எப்படி சமாதானம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கும் தான் அப்பா சொல்கிறாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், லூக் 7th chapter verse 50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ? ஒரு பாவியாகிய ஸ்திரீ. அது முழுதாக நீங்கள் படித்து பாருங்க. அந்த பாவியாகிய ஸ்திரீயை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றும் நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அப்பா கிட்ட உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலேருந்து என்ன மன்னிங்கப்பா, அந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னா இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்பா கடைசியா சொல்றாங்க, சமாதானத்தோட போ. இன்று உங்களுக்கும் அதுதான் அப்பா சொல்றாங்க, நீங்க சமாதானத்தோட போங்க. அப்பா இன்று உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்றாங்க. இன்றும் யாராவது ஏசப்பாவை ஏத்துக்காம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னா இப்போ வந்துருவாங்க. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. அநேகர் எனக்கு சமாதானம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான்ப்பா சொல்றீங்க, நான் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறேன். சிலதை இழக்கக்கூடாத இழந்திருக்கலாம், அது துக்கம் அவர்களை அடைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், அதை நினைத்து கவலைப்படாத. உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துவேன். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கடைசி வரை நடத்துவதற்கு நான் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறான். நீ அதையே நினைத்து யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். இந்த உலகத்தின் முடிவு பரியதும் சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எதை நினைச்சும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். அப்பா சொல்றாங்க சங்கீதம் 29:11, கர்த்தர் தம்மை ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இப்பொழுதும் நீங்க என்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, மறிக்கிற சூழ்நிலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, இந்த தழுமுலால் இப்பொழுதே நீங்க சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக, இந்த நொடியே நீங்க சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம், இப்பொழுதும் அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக இறங்கி வருகிறது. எல்லா உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. டாக்டர்கள் வியக்க போகிறதுக்காக நன்றி.
திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா நிச்சயமாய் ஏற்ற துணையை உண்டாக்கி தரப்போகிறார். பிள்ளை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவோட வார்த்தை, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி அருமையான சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். பிரெக்னெண்டா இருக்காங்க, நல்ல சேஃப் டெலிவரி ஆகணும்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பாவோட தழும்புல கரம் கர்ப்பத்தை தொட்டு பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்க பிசினஸை குறித்து கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க பிசினஸையும் அப்பா ஆசீர்வதிக்கிறார். எல்லா கடன் பிரச்சனை நிமித்தம் அழுது கலங்கி கொண்டு இருக்கீங்க. கடன்காரங்க வந்து கேட்பாங்களே, என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா உங்களை எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றுவார். அதே போல எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு வெளியே போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையேன்னு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அப்பா நீங்க நினைக்கிறத விட நல்ல வாகனத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உங்க பிள்ளைகளுக்கு வியாதி இருக்குன்னு கவலைப்படுறீங்க, நல்லா படிக்க மாட்டான்னு கவலைப்படுறீங்க. சிலர் என் பிள்ளைகள் தவறான வழியில போயிட்டாங்க, அவங்க திரும்பி பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லுகிறார். நன்றி தகப்பனை. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸில் சாட்சி சொல்லுங்க. நாளைக்கு அப்பாவோட வார்த்தையை கொண்டு வருவேன். காலையில் 12 மணிக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.